ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெல்லா பில்டர்ஸ். இன்னைக்கு நம்ம சைட்ல ரூஃப் காங்கிரீட் போட போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 930 ஸ்கொயர் ஃபீட்க்கு மெட்டீரியல் அண்ட் லேபர் ரூஃப் காங்கிரீட் போறதுக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறது சொல்றேன். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ல சிமெண்ட், ஓவராலா சிமெண்ட் மட்டும் 80 மூட்டை செலவாயிருக்கு. அதோடைய காஸ்ட் 25,000 ரூபாய். 2.5 யூனிட் மணலாயிருக்கு, அதாவது எம்சாண்டு, அதோடைய காஸ்ட் 17,500 ரூபாய். ஜல்லி, முக்கால் ஜல்லி வந்து 22,000 ரூபாய் செலவாயிருக்கு. மொத்தமா 4 யூனிட் அதுக்கு தேவைப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டீல் 1.5 டன் தேவைப்பட்டுச்சு, அதோடைய காஸ்ட் 1 லட்சம் ரூபாய். அண்ட் எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் மட்டும் 8,500 ரூபாய் செலவானுச்சு. ஸோ ரூஃபுக்கு தேவையான மெட்டீரியல் அவ்வளோதான். அடுத்து லேபர்னு பார்க்கும்போது நம்ம சிவில் லேபர் 5,000 ரூபாய் செலவானுச்சு. காங்கிரீட் போடுற டீமுக்கு 15,000 ரூபாய் செலவாயிருக்கு. அண்ட் எலக்ட்ரிக்கல் லேபருக்கு 5,500 ரூபாய் செலவாயிருக்கு. சென்ட்ரிங் காஸ்ட் 80,000 ரூபாய் செலவாயிருக்கு. இப்போ நம்ம ரூஃப்ல கொடுத்துருக்க எலக்ட்ரிக்கல் பைப் லைனை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம சைட்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் எப்படி பிளான் பண்ணியிருக்கோங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வீட்டுடைய பேக் சைட்லேருந்து வரேன். ஃப்ரண்ட் சைடில் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால பேக் சைட்லேருந்து நான் உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. பேக் சைடு பார்த்தோம்னா இந்த ஏரியா வந்து இந்த ஏரியா சர்வீஸ் ஏரியா. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு பாத்ரூம் ஏரியா. இங்கே ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். சுவிட்ச் பாக்ஸ் நம்ம எங்கே வேணாலும் இறக்கிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏரியா வந்து கிச்சன் கம் டைனிங்கு. இதில் வந்து நம்ம 2 ஃபேனுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அண்டு சுவிட்ச் போர்டும் அதுக்கேற்ற மாதிரி எங்கே வேணாலும் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரொவிஷன் வந்து இறக்கிருக்கோம் ட்ராப்பு. அண்டு பெட்ரூமுக்கு வந்து ஒரு ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கோம். அண்ட் அதுவுமே வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல டிவி யூனிட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ சுவிட்ச் போர்டுக்காண்டி தனியாக ட்ராப்ஸாக இறக்கிருக்கோம். அண்ட் இந்த ஏரியா வந்து பேசேஜ். ஸோ இந்த பேசேஜில் தனியாக ஸ்பாட்லைட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்டோம். 2 ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கோம். அண்டு இது சின்ன பேசேஜ் மாதிரி வரும் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ்ல. ஸோ அதுக்கு ஒரு ஸ்பாட் லைட்டு, ஸோ பாத்ரூமுக்கு ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். தென் ஹால், இப்போ ஹாலுக்கு வந்தோம்னா ஹாலில் ஒரு 6 ஸ்பாட் லைட்டு, ஒரு 3 ஃபேன் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் ஒன்று வேணா சேனல் இவருக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹாலில் வந்து ஹோம் தியேட்டருக்கான ப்ரொவிஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். ஃபுல்லு 4 பக்கம் ஒரு ட்ராப் இறக்கிட்டோம். தென் நம்ம தனியாக டிவி யூனிட்டுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இறக்கிட்டோம். சிசிடிவிக்கு வந்து ஃபுல் பக்கம் நம்ம எல்லாமே இறக்கிட்டோம். சிசிடிவி கனெக்ஷன் வேணும்னா அவங்க 4 சைடில் எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம் முன்னாடியே. அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குமே வந்து பார்த்தோம்னா தனியாக நம்ம அந்த சைடில் ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்டோம். ஃப்ரண்ட்லேயும் ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்டோம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டிபி டோர், மெயின் டோர் அணையிற இடத்துல ஒரு டிபி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து ஃப்ரண்ட் சிட் அவுட்டில் ஒரு 3 ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். ஒரு ஃபேன் பாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டால் நம்ம லைட் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியான ப்ரொவிஷன்ஸையும் கொடுத்துட்டோம். ஸோ அங்கே வந்து சர்வீஸ் வைக்கிற மாதிரி பிளானு. ஸோ அதுக்குமே ப்ராப்பராக நம்ம டிபிலேருந்து சர்வீஸ்க்கு கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி சைட்டில் நம்ம பிளான் பண்ணிக்கோங்க உங்களோட எலக்ட்ரிக்கல் ஒர்க்கையும். நீங்கள் பார்த்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் எப்படி இருக்கிறது கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேறு ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான விடையை நம்ம சொல்லிடுவோம். நன்றி, வணக்கம்.